ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டு இருக்குது. புடிஸ்ட் ஸ்கூல் ஒன்று முஸ்லீம் ஸ்கூல் ஆக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஹாமதுருவோ அந்த இருக்கிற பெரும்பான்மை ஸ்ரீலங்கன் சிங்கள சகோதரர்கள், பௌத்த சிங்கள சகோதரர்கள் ஒரு பிரச்சனை ஒன்று எடுத்துக்கொள்கிறாங்க. புடிஸ்ட் ஸ்கூல் ஒன்று முஸ்லீம் ஸ்கூல் ஆக்கியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாட்ஸ்அப் குரூப்கள் அவதானிச்சுக்கிட்டு வரேன். நான் கிட்டத்தட்ட 300-400 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். அதனால் எனக்கு எல்லாருக்குமே பதில் கொடுக்கலாமல் இருக்குது. 20-25,000 மெசேஜஸ் வாட்ஸ்அப் எனி டைம் இருக்கும். ஸோ சில குரூப்களில் பார்த்தா நாய் பேய் மாதிரி, பன்னியும் நாயும் மாதிரி அடித்து பிச்சு கொள்கிறாங்க எங்கட முஸ்லீம் சகோதரர்கள். கவலையாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எதுக்கென்றால் அரசியலுக்காக. என்பிபிடி சப்போர்ட்டர் கூட அங்கே அந்த குரூப்களில் இங்கால மற்ற சப்போர்ட்டர்கள் கொஞ்சம் இருப்பாங்க. என்பிபி ஆட்கள் கூட என்னமோ அவுளியாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்களும் அவுளியா நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கும் பதில் இருக்குது. எனக்கு நீங்கள் ஏசினாலும் பரவாயில்ல, என்னை பாவம் கழிக்கிறதுக்கு நீங்கள் உதவுறீங்க, ஜஸாக்கல்லா ஹைர். மூணாவது, ஸ்கூல் லெவல். எங்களை ஸ்கூல் லெவல் எங்கே போயிருக்கு. ஸ்பெஷலி நான் எப்படி சொல்கிறேனே, கொழும்பில் இருக்கிற அடிக்கடி பேசுவேன் நான். 14 முஸ்லீம் ஸ்கூல், சரி தமிழ் பாச, அதில் 2-3 சிங்கள ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணிடுவோம் நாங்கள். லோ லெவலில் இருக்கிற ஸ்கூல்களோட நிலைமைக்கு காரணங்கள் யாருன்னு சொல்லி. ரெண்டாவது, அதோட ஸ்கூல் கமிட்டிகள் இருக்குது. நாங்கள் அரசியல் செய்கிறதில்லை ஸ்கூல் கமிட்டிகளில். ஆனால் கேவலமான ரொம்ப தீவிரமான அரசியல் இருக்கிறதே ஸ்கூல் கமிட்டிகளில் தான். ஓஹோ, கோபப்படவானம், அவதானிச்சிக்கலை எல்லாம் இருக்க மாட்டாங்க. 10% நல்ல ஆட்கள் இருப்பீங்க. பொதுவாக சந்தோஷமாக நீங்கள் இப்போ 10% வாரீங்களா 90% வாரீங்களா நீங்கள் யோசிச்சிருங்க. அதோட கௌரவபூர்வோட உலமா சபை, ஆல் சிலோன் ஜாமித் உலமா சபைக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. எப்போ பார்த்தாலும் கப்பு சுப்பேண்டு இருக்கிறீங்க. தேவைப்பட்டால் பழைய நாட்கள் புற ஒரு இத்து போன பேப்பர் உண்டு, நோட்டீஸ் ஒன்று குறை சொல்லல, யாம் வச்சுருங்க. ஹஸ்ரத் உங்களை எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆள், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உலமாக்கள், நீங்கள் குரானை தன்னுடைய நெஞ்சில் சுமக்கிற ஆட்கள். அதை சுற்றி தயவு செய்து இது ராங்காக எடுக்க வேணும். காதினலுக்கு இருக்கிற கட்ஸ் கூட உங்களுக்கு இல்லையே. இது எல்லாம் நாங்கள் சொல்லி இல்லையே எங்களோட உரிமைக்காக பேசுகிறதோ, ஸ்கூல்களில் விஷயங்களோ, சமுதாய ரீதி பிரச்சனைகளோ இருக்கிற அந்த விபச்சாரத்துக்கு போகிற எங்களோட முஸ்லீம்கள் பெண்களோ ஆண்களும் போகிறா இருக்கும் எனக்கு தெரியாது சொல்ல. பட் பெண்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சமும் கொடுத்து ரேஷன் கொடுத்தா சரி வருமென்னு சொல்லி நினைக்கிற ஒரு சமூகமாக நாங்கள். நோம்பில் அரிசி மாவு கொடுத்தா சரி எங்களோட கடமைகள் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள் லெவலுக்கு நாங்கள் போயிட்டோமா? இது பணக்கார ஆட்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும், பர்க்கத்தாக்கி வைக்கணும். ஆனால் நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்கள். இதுகள் போனால் என் கோட்டாபேக்கு முந்தி மைத்ரிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, மஹிந்த விரட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் மைத்ரி வந்தார், அதுக்கப்புறம் அதில் மஹிந்த வந்தார், மறுக்கா கோட்டாபே வந்தார். கோட்டாபேக்கு எங்களோட முஸ்லீம் பெரிய பெரிய வியாபாரிங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ என்பிபிக்கு பெரிய பெரிய வியாபாரிங்க சப்போர்ட் பண்ணி ஏதோ எல்லாமே எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றுமே செய்யலாது. அதோட மகாரப்பள்ளி பிரச்சனை ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. மகாரப்பள்ளி பிரச்சனை 4 நிமிஷம் ஆகுது, சாரி. மகாரப்பள்ளி பிரச்சனைக்கு முனீர் முலஃபர் என்ன சொல்கிறாரு? அந்த ஏரியா தானே பாய், செய்யுங்க. அதோட டாக்டர் ரிசி சாலி அவர்கள் கொழும்பில் இந்த தெய்வல பிரச்சனைக்கு, ஆமாம், சமன்மொழி மந்திரியோ அமைச்சரோ இப்போ இறங்க அமைச்சர் இருக்கார், சத்துரு அங்கே இருக்கிறாரு, எல்லாம் கைவிட்டுட்டாங்களாமேன்னு சொல்லி கேள்வி ஒன்று வந்துச்சு. சரியா? இப்போ வாரன் பாயிண்ட்டுக்கு. நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும், ஐபான், வணக்கம். ஃபஸ்ட்டாக இந்த தெய்வல புடிஸ்ட் ஸ்கூலை முஸ்லீம் ஸ்கூல் ஆக்குற பெரிய ஒரு கதை ஒன்று போய்கொண்டிருக்கு. அதில் எனக்கு இந்த பாபக்கர் பள்ளியை பற்றி பேசும்போது தான் அங்கே ஒரு கமிட்டியில் ஒரு ஆள் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசினாங்க. இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது நான் சொன்னாமல் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு சரியான தகவல்கள் நீங்கள் எழுத்து மூலியமாக கொடுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசலாது. அவர் சொன்ன கதை 25 லட்சம் கிட்டத்தட்ட எங்களோட முஸ்லீம்கள் அதுக்கு பேரண்ட்ஸ்கள் செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொன்னது, நான் சொல்லலை. இப்போ நான் சொன்னேன் நீங்கள் எழுத்து மூலியமாக எனக்கு கொடுங்க, அப்போ நான் பேசுகிறேன். தேவையான நான் ஆளுநர் அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல மனுஷன் ராங் இடத்துல இருக்கிறார். ஸோ அதுதான் ஆட்கள் சொல்கிறாங்க. என்னுடைய பர்சனல் கருத்தும் அவங்களுக்கும் ஒன்றும் சில ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நேர்மையான மனுஷன், வேலை செய்ய வந்திருக்க ஆளுநர் உண்டு ஹனீஃப் யூசுப் அவர்கள். இஸ் அ வெரி குட் பர்சன். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அவங்களோட முன்னுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எப்பயுமே இன்ஷால்லா இருக்கும். அதோட க்ளீன் ஸ்ரீலங்கா நல்ல விஷயம். கான்போ கிளியர் பண்ணுற மாதிரி, மற்ற இடங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம். அது முன்னுக்கு போகணும். ஆனால் அதோட கரப்ஷனும் க்ளீன் ஆகணும். அது ஆகிற மாதிரி எங்களுக்கு நான் விளங்குது இல்லை.
அரிசி இந்த முறை கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனால் 4 டெண்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க வசந்த சமரசிங்கோட மினிஸ்ட்ரியால், ட்ரேட் மினிஸ்ட்ரியால். அந்த 4 டெண்டர்ஸ் எங்கட சம்பளத்தில் பொழைக்கிறவங்க, எங்கட சம்பளத்தில் வாழ்கிற அந்த அமைச்சில் இருக்கிற அமைச்சர் கூட தான் வந்து 4 ரிஜெக்ட். ஆனால் ப்ரைவேட் ஆட்கள் கொண்டாந்தாங்க. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் ஆட்களுக்கே அரசாங்கமே நீங்கள் கொடுங்களே, டெண்டர் ஒன்று ஒழுங்காக போடுற வக்கில்ல, நீங்களும் எல்லாம் கரப்ஷனை இதை பிடிப்பீங்களா? பிடிங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை, மக்களுடைய ஆதங்கம் பேசுகிறேன். இதுதான். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு குறைவாக தானே கிடைச்சி, அல்ஹம்துலில்லாஹ். கிடைச்சது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். என்றால் எனக்கு இருந்துச்சு கல்லநல்லோட சேர்ந்துட்டு வேலை செய்ய அந்த டைமில் நான் சொன்னேன். முன்னுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் விளங்குற மாதிரிக்குன்னா கட்சியில் வந்தால் தான் உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. கல்லநூல் இருந்தால் பரவாயில்ல, இனவாதிகள் இருந்தால் பரவாயில்ல, இறைச்சவங்க இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எஸ், ஜனாசா அடித்தாங்க, அதுக்கு எதிராக கதைச்சிட்டு வெளியே வந்தவன் நான். அந்த டைமில் அவங்களோட இருந்தும் எதிராக கதைச்சேன். அதுக்கு பிறகு ஜனாசா எல்லாம் அடக்கம் செய்ய, கோவிட் ஜனாசாக்கள் அடக்கம் செய்ய விட்ட பிறவாவது நான் வெளியே வந்தேன். அதுவும் வந்து எதிர்பார்த்தான் கதைச்சிருக்கு. அல்லாஹ் தாலா உயிரோடு வச்சிருக்கிறது என்னுடைய தெரியாமல் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், தெரியாமல் அதோட துவாக்கள் தான் மக்கள் இது இருக்கு. ஸோ ஆமாம், ஜேவிபிയുടെ பழைய போஸ்மார்கள் தான் அன்ருகுமாரடையும் அந்த குரூப் அந்த ஜுண்டா அவங்களோட குரூப்ட போஸ் தான் சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன எல்லாம் குரூப் ஆட்கள். ஸோ தன்னுடைய பொஸ்ஸை யாரும் கஷ்டத்தில் போட மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கொண்டா போதும். வேறு நீங்கள் இந்த புடி ஸ்கூலுக்கு என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி தெளிவாக நீங்கள் வந்து இது கொடுத்ததோட ஜஸ்ட் டிஸ்கஷன் ஒன்று, யாருக்குமே தெளிவு, இது தெளிவு கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு என்ன சொல்ல வாரீங்க நீங்களோட எல்லாம்? ஆமாம், அமெரிக்காவில் இருக்கிற ஆட்கள், கத்தாரில் இருக்கிற ஆட்கள், சவுதியில் இருக்கிற ஆட்கள், துபாயில் இருக்கிற ஆட்கள் அடித்து பிச்சு கொண்டு பேய்மா அடித்து கொள்றீங்க. வெக்கம் இல்லையா? களிமா சொன்னோன்னு தானே இவன் செஞ்சான். எல்லாத்த கூட இந்த மாதிரி பிரச்சனை முடியுங்களே, இந்த ஸ்கூல் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமாங்கிற ஸ்கூல்களில் பெண்கள் போகிற ஸ்கூல், ஆண்கள் போகிற சிறு குழந்தைகள் போகிற ஸ்கூல்களில் டாய்லெட் வசதி இல்லை. கொழும்பு பற்றி கதைக்கிறேன். அவுட் ஸ்டேஷன்லேருந்து இல்லவே இல்லை. ரோட்டில் போகிறாங்களோ காரில் போகிறாங்களோ இருக்கிற ஏதோ அல்லாஹு ஆலம். ஸோ இதுகளை முதல்ல செய்ய. கோடி பிரகோடி கணக்கு சொத்துள்ள ஆட்கள் இருக்கிறீங்க, கோடி பிரகோடி கணக்கு. ஒவ்வொரு ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா எங்களை இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் எப்பயோ. அக்கறையிலேயே டெண்டர் எனக்கு கிடைக்கணும், அது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி பாலா பிச்சு லோன்னு அலைஞ்சி வருஷ கடைசியில் ஏதோ ஒரு யாருக்காவது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 2 லட்சமோ 50,000மோ என்னமோ கொடுத்து ராஷனோ அவங்களோட வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அதே தான் என்ற ஒர்க்குன்னு சொல்லி நல்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்ல செய்யுங்க. நல்ல மனுஷங்களுக்கு, நேர்மையான மனுஷங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இனி ஏதோ உண்மை எப்பயும் வெல்லும் அந்த நம்பிக்கையோட, அல்லாஹ் தாலா மேலே நம்பிக்கையோட அல்ஹம்துலில்லாஹ் நான் இருக்கிறேன். சந்தோஷமாக என்னுடைய கடமைகள் நான் செஞ்சு கொண்டு வருவேன். ஸோ இந்த ஸ்கூல் லெவல் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பல முஸ்லீம்கள் இருக்காங்க. இந்த மேமன் சமூகத்த ஆட்களும் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்கிறாங்க. இந்த லிவர் ஹாஸ்பிட்டல்னு மர்ஹூம் அல்லாஹ் தாலா அவங்கள ஜன்னத் நசீப் பண்ணணும் MH உமர் அவர்கள் பிராண்டிக்ஸுடைய ஃபவுண்டராக இருந்தாங்க. ஃபீனிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட பெரியவங்க. அவங்க 200 கோடியோ என்னமோ பர்சனல் சொத்தால் செஞ்சவங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா அவங்களே அவங்களோட ஃபேமிலி ஆட்களையும் நல்லா வைக்கணும். அதை மாதிரி எங்களோட மேலிபன் குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்குறாங்க இங்கே காலியில் எல்லா இடத்துல. மாஷா அல்லாஹ். அவங்கள மாதிரி ஆட்கள் எங்களோட சமுதாயத்துக்கு செஞ்சவங்க. அவங்கள தவிர வேறவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்சுருப்பாங்க இல்லைன்னு இல்லை. ஆனால் தெரிஞ்ச அளவுக்கு அவங்கன்னா MH உமர் அவர்கள்னா அவங்களோட பேர் போடுறதுக்கு விருப்பப்படலை. அப்போ அங்கே இருந்த நான் முஸ்லிம்ஸ் சகோதரர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் உங்களோட பேரை போடணும், இப்படி அது கட்டாயமாக போடணும். அகங்காரத்துக்கு இல்லை, ஆனால் தெளிவு கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள். இதுகளெல்லாம் படிப்பினை 200-300 கோடி தன்னுடைய பர்சனல் செலவில் பண்ணுறதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதுகள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான இந்த பிராண்டிக்ஸில் வேலை செய்கிறவங்க, ஃபீனிக்ஸில் வேலை செய்கிறவங்க எல்லாம் எக்ஸ்போலங்கா குரூப் அவங்களோட மாஷா அல்லாஹ் எவ்வளோ சோஷியல் ஒர்க் செய்கிறாங்க, எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறாங்க, எவ்வளோ விஷயங்களில் செய்கிறாங்க. ஸோ இதனால் மேமன்கள் 8,500 தான் இருக்கிறாங்க. ஆனால் ஷோன சகோதரர்கள் தான் கூட லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. மாஷா நாங்கள் அப்படி பார்க்குறது இல்லை வேறையா. ஆனால் எங்களைய சில ஆட்கள் பார்க்குறாங்க, இவர் ஷோனவடி இல்லை மேமன் வீட்டில் பிறந்தா மேமன் தான், சோன வீட்டில் பிறந்திருந்தால் நானும் ஒரு சோனவன், சிங்கள வீட்டில் பிறந்திருந்தால்
களிமோட இருந்து சிங்களம் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இதுதான் இருக்குது விஷயம். இதெல்லாம் குழப்பி கொள்ளவான. கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நாங்கள் ரேசிஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு, அரசியலில் எனக்கு பின்தாங்கள் வர இருக்கிற காரணமே இப்படி ஒரு இவன் சோனவன் இல்லை. ஸோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் செய்யக்கூடிய பணிகளும் வேறு யாராவது செய்கிறாங்கன்னா அதை எனக்கு சொல்லி காட்டுங்க, நான் தெரிந்து கொள்கிறேன். அவங்களுக்கு ட்ராக்கில் என்ன போடணுமோ நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. இதெல்லாம் வேறு விஷயம். அதோட இந்த ஸ்கூலில் இருக்கிற கமிட்டிகள், நீங்களும் அரசியல்வாதிகளை உங்களோட கமிட்டிகளில் இருக்க மாட்டீங்க. அரசியல்வாதிகள் என்ன தஜ்ஜாலுடைய ஆட்களா? உங்களோட கமிட்டியில் அரசியல் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? எம்பிஸ்ட ஆட்கள் இருப்பீங்க, பலாத் சபா மந்திரிட ஆட்கள் இருப்பீங்க, நாகரிக மந்திரிட ஆட்கள் இருப்பீங்க, கூஜா பிடிக்கிற ஆட்கள் இருப்பீங்க. 90% இருப்பீங்க. 10% நல்ல ஆட்கள் வச்சுவிடும். எல்லாருக்கும் சொல்ல இயலாத எனக்கு. ஸோ அதை மாதிரி இருந்தால் நீங்கள் எப்போயும் உங்களோட ஸ்கூல்களை சாதிச்சிருக்கணும் இல்லையே. நீங்கள் அந்த 10% வாரீங்களா 90% வாரீங்களா நீங்கள் சொல்லிடுங்க. இவன் ராஜபக்சடாலோ யார்ட ஆளும் இல்லைடா, மக்களுடைய ஒருவன், அவ்வளோதான். இந்த மாதிரி கேவலமான தீவிரமானிக்க நீ யார், நீங்கள் யார், நீங்கள் உள்ள யார் அப்படின்னு சொல்லி எனக்கும் கேட்க வருது. சும்மா இருக்கிறது சரி. உங்களுக்கு ராவைக்கு தூக்கம் வருதா? இப்படியெல்லாம் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. உங்களோட பிள்ளைகள் தான். ஆமாம், எங்களுக்கு எங்கே நல்ல சமுதாயம் தேவையாக இருக்குது. எங்களுக்கு தேவை இந்த அடிமைகள் சவுதிக்கு அங்கே இங்கே அனுப்பி டிரைவர் வேலைக்கும் உடுப்பு கழுவுற வேலைக்கும் வீட்டில் பிங்காங்கோப்பை கழுவுற பெண்கள் சகோதரிகளும் அதோட அந்த சாமான் தூக்குறதுக்கும் பாபர் வேலை செய்கிறதுக்கும் மற்ற வேலை செய்கிறதுக்கு தானே எங்களோட சமுதாயத்தை நாங்கள் போடுவோம். மற்றவங்க அப்படி யோசிக்கிறாங்களா? பிலிப்பைனிஸ் அப்படி யோசிக்கிறாங்களா? மற்ற நாடுகளில் வர படித்தவங்க, ஈவன் ஆப்கானி கூட இப்போ நல்லா ஜாப்ஸில் இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ சௌரவமாக வச்சுட்டு எங்கே இருக்கிறோம்? கேவலம். உங்களுக்கு இருக்கிற பாலிட்டிக்ஸ் இந்த ரோட்டில் செய்கிற பாலிட்டிக்ஸோ அரசியல் கட்சிகளில் செய்கிற பாலிட்டிக்ஸை விட மோசமான பாலிட்டிக்ஸ் ஸ்கூல் பாலிட்டிக்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எல்லாம் பல நிர்வாகங்கள் இருக்குது, ஸ்கூல்களுக்கு உதவுறாங்க. நாங்கள் நான் கவர்மெண்டல் நான் பொலிட்டிக்கல் என்று சொல்லி அரசியல் செய்கிறாங்க. இதெல்லாம் உண்மைகளா? தொப்பியை போட்டுற வானம் தயவு செய்து. ஸோ இதனால் இந்த உண்மைகள் திருத்துறதுக்கு வழிகள் தான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி எனக்கும் அந்த கள்ள கும்பலோட சேர்ந்துட்டு எனக்கும் நல்லா தான் இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இலங்கையில் குறிப்பிட்ட நல்ல ஆட்களில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கிறேன். மக்களுடைய அன்பு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கு, அது பெரிய விஷயம். கூட டைம் எடுக்க மாட்டேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், 2-3 நிமிஷத்தில். ஸோ இதனால் பல விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சிட்டேன். பட் அரசியல் வரும் பொழுது இந்த அரசாங்கம் NPP JVP அரசாங்கம் செய்கிற மாதிரி லாங் டேர்ம் செய்கிற மாதிரி இப்போ தானே வந்திருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு டிஸ்கஷனாக தான் நான் பேசுகிறேன். இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன் இவங்க இப்போ தானே வந்திருக்கிறாங்க. ஆமாம், இருக்கும்பொழுது கூட பாதியில் ஓடினவங்க அரசாங்கம் செஞ்சு. இப்போ என்ன கோவியா ஃபார்மர் விவசாயி, அவங்களுக்கு ஏதாச்சும் விவசாயமா என்ன சொல்லுவீங்க? அக்ரி அரசியலாம் நாட்டுவாங்க. ஸோ சாரி லாங்குவேஜில் கொஞ்சம் வெல்லாமல் செய்கிறவங்க. ஓகே, அப்படி செய்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? அரிசிக்கு சரியான விலை கொடுத்தில்ல, டெண்டர் போடுறதுல ஃபெயில். ஆனால் அவங்களோட கனெக்ஷன் உள்ள ஆட்கள் அரசியலாம் சும்மா தானே அவங்க கொண்டாடுறது, கமிஷன்ஸ் அது ஒன்றும் இல்லை தெரியாது. அப்படி இருக்காது நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை குறைப்போம் அதை குறைப்போம்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்தவங்க. இதில் வேறு நல்ல மனுஷங்க 2-3 பேர் நல்லவங்க மாட்டி பெரிய பெரிய பொசிஷன் ஒன்றுமே சொல்லலாமல் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. முனீர் முலஃபர் அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இந்த மகாரப்பள்ளி பிரச்சனையை முடிக்கணும். 1,07,000 பேர் ஓட்டு கொடுத்தாங்க. டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் இந்த தெய்வலைக்கு நீங்கள் சமன் மலியும் சத்துராங்கையும் இறங்கையோட எல்லாம் மீட்டிங்ஸுக்கு போனீங்க தானே. இதுகளுக்கு உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலை. பலவத்திலேருந்து நியூஸ் வர காட்டி இருக்கிறீங்களா? அங்கால வந்தால் தான் நாங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் உங்கள் அவதானிக்கு. ஸோ இந்த இனவாதம் காதினலுக்கு இருக்கிற கட்ஸ் கூட எங்கட உலமா சபைக்கு இல்லை, கேவலம் என்று சொல்ல இயலாது. கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு இலங்கையில் சரி போகுமா என்று சொல்லி பெரிய ஒரு கேள்வி. வர்ற தேர்தலையாவது நல்ல ஆட்கள் இப்போ கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து பருப்பு திண்டிட்டீங்க தானே. கட்சிகளில் வர சொன்னீங்கன்னா ஒரு நல்ல கட்சியை பார்த்துட்டு. ஆனால் எங்கே இருந்தாலும் உண்மை நேர்மை பேசுவேன். களவு எங்கள்கிட்ட இல்லை, அல்லாஹ் காப்பாற்றணும், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ களவு தேவைன்னா நேர்மை தேவையில்லாட்டி நீங்கள் யாரையும் தேர்ந்தெடுங்க, அது பிரச்சனை இல்லை. களவு நேர்மைக்கு இடம் இல்லை. எங்களோட பெண்கள் எப்படி சீரஞ்சி போனாலும் பரவாயில்ல. கல்வி பற்றி யாருக்கு கவலை இருக்குது? இந்த மாதிரி விஷயங்கள் பேசும் பொழுது
உங்களுக்கு இப்பயாச்சும் புத்தி வருமா? இது ஆரம்பம், டெவலப் ஸ்கூல் ஆரம்பம். இதே பிரச்சனை முக்கியமான விஷயம், அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர் சொல்கிறாரு, அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் வைப்பாராம். எல்லாம் சன்ஸ்கிருதி எல்லாம் ஒரே மிக்கா வச்சு ஏன் வேறு வேறையாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்? அங்கே தான் பிரச்சனையே வரும். எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களோட கல்ச்சர் இருக்குது, முஸ்லீம் கல்ச்சர் ஒன்று இருக்குது, ரிலிஜன் இல்லை கல்ச்சர். அதோட ஹிந்துக்களோட கல்ச்சர் ஒன்று இருக்குது, புத்திஸ்ட் தமிழ்ஸ்களோட கல்ச்சர், சிங்களீஸ் அவங்களோட கல்ச்சர், கிறிஸ்டியன் அவங்களோட கல்ச்சர் இருக்குது. அந்த செலிப்ரேஷன்னால தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதுதான் எங்களோட தேசிய கொடியில் எல்லாம் கலர் எல்லாம் ஆல்மோஸ்ட் மைனாரிட்டிஸ், பர்சன்டேஜ் வைஸ் மைனாரிட்டிஸ், மெஜாரிட்டி, இந்த நாட்டுக்காக ரத்தம் கொடுத்தவங்களோட கலர் சிங்கம், எங்களோட அதுகளுக்கு போக்கோலே இந்த புத்திஸ்ட் ஐடென்டிட்டி அதெல்லாம் இருக்குது. இதனால தான் நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கிறோம். எல்லாமே ஒரே நாளாகனா பல நாடுகள் இருக்க ஒரே கலர், ஹார்ட் கோர் கம்யூனிசமோ மற்ற என்னமோ அவங்களோட பாலிசியில் எடுத்துகிட்டு போகிறேன்னா உங்களுக்கு அது விருப்பம்னா இருந்தவங்க எல்லாம் கலர் தானே. கேபினட்டில் முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்கினதை அது தான் எங்களே சீரழிச்சிட்டாங்க, எங்களே வேறே ஆக்கிட்டாங்க. தமிழ் சகோதரர்கள் எடுத்தாங்க. பிகாஸ் தமிழ்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். தமிழ்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் முஸ்லீம்ஸ். தமிழ் சகோதரர்கள் இலங்கை உள்ள ஆட்கள் முஸ்லீம்களை விட இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு. இல்லாட்டி முஸ்லீம்கள் தீவிரவாதியை நினைக்கிறாங்க, முஸ்லீம்கள் எப்போ பார்த்தாலும் கொலப்படியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிற இன்னும் திங்கிங் பண்ணக்கூடிய என்பிபி ஜேவிபியில் ஆட்கள் இருக்க பேச்சுக்கு சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் உண்டு. முன்னின் போட்ட தொப்பி ஒரு நாள் தான் கண்டேன், மற்ற நாள் தொப்பி வீட்டில் வந்தால் லாண்ட்ரியில் இருக்கோ தெரியாது. அதை கொஞ்சம் சொல்லுங்க. எகேன்ஸ் இல்லை, நான் மீட்டிங்ஸ்களில் கான்ஃபரன்ஸ்களில் போனால் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். நல்லா பேசுவோம். எப்போவுமே முகப்பத் இருக்கேங்கட எம்பசி ஃபங்க்ஷன்கள் இன்ஷால்லா முன்னுக்கு போய் சந்திக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதில் இதுகளுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சால் நல்ல சத்தம் இல்லை உங்களோட. அதோட மற்ற 10-12 முஸ்லீம்கள் ஜேவிபி ஆட்கள் சத்தமே இல்லை இந்த மாதிரி விஷயங்களில். எப்படி நீங்கள்லாம் சங்கீதம் கேபினெட்டில் இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றும் செய்யலாதே பொம்மைகள், சரி பரவாயில்ல அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க, நான் இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை நான் ஷிராஸ் யூனுஸ். இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போங்க, எல்லாருக்கும் சதுக்கா ஜாரியாக போங்க. உண்மை நேர்மை எல்லாருக்கும் இது தெரியணும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.